எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா அது வெறும் தரையை காமிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த இடத்துல ஒரு பெரிய பப்பாளி மரம் இருந்ததுங்க. காத்தடிச்சு வெயிட் தாங்க முடியாம அது விழுந்ததுனால அதுல உள்ள காயெல்லாம் எடுத்து அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் 1, 2 அப்படி குடுத்துட்டு, நாங்களும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கூட்டு பொரியல் செஞ்சுட்டோங்க நாங்க. அம்மா அத வச்சுக்கிட்டு, இது கொஞ்சம் வதங்கி போன அந்த காயெல்லாம் அதுக்குள்ள இருக்க விதைய எடுத்து நம்ம காய வச்சு கொஞ்சம் இன்னொரு இடத்துல நம்ம போடுவோம். அதனால ஒரு இன்னும் கொஞ்சம் நெறைய மரங்கள் அங்கங்க வரும்ன்ற மாரி அவங்க டிப்ஸ் குடுத்தாங்க. அம்மா இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தானே நம்ம எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஏன் அம்மாவே சொல்ல வைக்கக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. நம்மள வளர்த்து ஆளாக்குனவங்க, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மள கொண்டு வந்து நிறுத்துனவங்க, நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம். ஏன் அவங்க தெரிஞ்சுட்டா அவங்களே வந்து சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கிறத விட, குடும்பம், பிள்ளைங்க அப்படிதான் இருந்துட்டாங்க. ஒரு வட்டத்துக்குள்ள இருந்துட்டாங்க. அவங்க நம்மளால முடிஞ்சத நம்ம தைரியம் குடுக்கணுன்ற மாரி அவங்கள பேச வச்சிருக்கேங்க நானு. அவங்க பேசட்டும்ன்ற மாதிரி ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிக்கணும். அவங்க குடுக்குற டிப்ஸ பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்க சொல்லுங்க. ஓகே. தேங்க் யூ. ஹாய், எப்படி இருக்கீங்க? இந்த பப்பாளி மரம் பெருசாக வளர்ந்தது, நிறைய காயும் கொடுத்தது. உள்ளுக்குள்ளே விதையும் நிறைய இருக்குது. கடையில் காசு கொடுத்து வாங்கினோம்னாக்கா விதையே இல்லாத பழமும் இருக்குது. இதில் இந்த குட்டி காயாக இருக்கும்போதே விழுந்துடுச்சு காற்றடிச்சு. அதை எடுத்து நம்ம கூட்டும் பண்ணலாம், பொரியலும் செய்யலாம், நல்லா இருக்கும். இன்னொரு பப்பாளி மரம் இருக்குது, அதில் விதையே வராது. இதில் தான் நிறைய விதை வரும். பராமரிப்பு செய்தோம்னாக்கா அவ்வளோ நம்மளுக்கு நன்மை தான் ஆகட்டும். அது செய்யணும், சோம்பல் இல்லாத செய்யணும். இது போஸ்ட் உண்டாது.